ரோமியோ அண்ட் ஜூலியட். இத்தாலியின் வெரோனா என்ற நகரத்தில் 2 பெரிய செல்வந்த குடும்பங்கள் வாழ்ந்தனர். அவர்கள் மாண்டேக் குடும்பமும் கேப்புலெட் குடும்பமும். இருவருக்கும் பல ஆண்டுகளாக கடும் பகை. ஒருவரை ஒருவர் பார்த்தாலே சண்டை. இந்த சண்டைகளால் நகரத்தில் அமைதி குலைந்தது. அதனால் நகரத்தின் ஆட்சியாளர் பிரின்ஸ் எஸ்காலஸ் கோபமாக அறிவித்தார், இனி யாராவது சண்டை போட்டால் ஆயுள் முழுவதும் சிறையில் அடைக்கப்படுவார்கள். மாண்டேக்யூ குடும்பத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் ரோமியோ. அவன் சோகமாக இருந்தான். அவன் ரோசலின் என்ற பெண்ணை காதலித்தான். ஆனால் அவள் அவனை காதலிக்கவில்லை. ரோமியோவின் நண்பன் பென்வோலியோ அவனுக்கு ஆறுதல் கூறினான். உண்மையான காதல் ஒரு நாள் உன்னை தேடி வரும். அதே நேரத்தில் கேப்புலெட் குடும்பம் ஒரு பெரிய நடன விருந்து ஏற்பாடு செய்தது. ஜூலியட்டை பணக்கார இளைஞன் கவுண்ட் பாரிஸுடன் திருமணம் செய்ய நினைத்தனர். ரோமியோவின் நண்பர்கள் சொன்னார்கள், நான் முகமூடி போட்டு அந்த விருந்துக்கு போகலாம். முதலில் ரோமியோ மறுத்தான். ஆனால் இறுதியில் நண்பர்களுடன் போக ஒப்புக்கொண்டான். விருந்தில்தான் எல்லாம் மாறியது. ரோமியோ ஜூலியட்டை முதன்முதலில் பார்த்தவுடன் மெய்மறந்தான். இருவரும் பேசினார்கள். இவ்வளவு அழகானவள நான் பார்த்ததே இல்ல. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்த கணமே காதலித்து விட்டார்கள். நான் ஒரு யாத்ரிகன், நீ என் புனித ஆலயம். உன் அன்பே என் ஆசீர்வாதம். அவர்கள் முத்தமிட்டார்கள். ஜூலியட், உன்னை லேடி கேப்புலெட் அழைக்கிறார். கேப்புலெட்டா? ஏன் அவளை அழைக்கிறார்? அவர் ஜூலியட்டின் அம்மா. நான் காதலிச்சவள் என் எதிரி குடும்பத்து பொண்ணா? இது காதலா இல்ல விதியின் விளையாட்டா? ரோமியோ, நீ எப்படி இங்க வந்தே? சீக்கிரம் இங்கிருந்து போகலாம். நர்ஸ், நான் நடனமாடிய அந்த இளைஞன் யார் என்று கண்டுபிடி. அவனை பற்றி அறிய முயற்சிக்கிறேன் அன்பே. அவர் பெயர் ரோமியோ, மாண்டேக்கு குடும்பத்தை சேர்ந்தவர். என் ஒரே காதல், என் ஒரே பகையிலிருந்து வந்தது. இப்போ என்ன செய்யலாம்? நம்ம கொண்டிருப்பாங்க. நான் இறந்தவன் போல இருக்கிறேன். இப்போதான் உண்மையான காதல் என்ன என்று புரிந்தது. எங்கே போகிறாய்? என் விதியை சந்திக்கப் போகிறேன். அவன் பைத்தியம். இல்லை, காதலன். அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியும். அந்த இரவு ரோமியோ ஜூலியட் வீட்டுத் தோட்டத்திற்குள் குதித்தான். அந்த இரவு ஜூலியட் மாடிப்படியில் நின்று பேசிக் கொண்டிருந்தாள். ரோமியோ, நீ மாண்டேக் இல்லாம இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பேரில் என்ன இருக்கிறது? ரோஜாவை வேறு பெயரில் அழைத்தாலும் மனம் அதேதான். நீ உண்மையிலே என்ன காதலிக்கிறியா? என் உயிரை விட அதிகமாக. அவர்கள் மறுநாள் திருமணம் செய்ய முடிவு செய்கிறார்கள். அடுத்த நாள் பிரியர் லாரன்ஸ் அவர்களுக்கு ரகசியமாக திருமணம் செய்து வைத்தார். இந்த திருமணம் 2 குடும்பங்களின் பகையை முடிக்கட்டும். ஆனால் அமைதி நீடிக்கவில்லை. ஜூலியட்டின் அண்ணன் மகன் டைபால்ட் ரோமியோவை சண்டைக்கு அழைத்தான். ரோமியோ சண்டையிட வருத்தான். ஆனால் ரோமியோவின் நண்பன் சண்டையிட்டு டைபால்ட்டால் கொல்லப்பட்டான். நான் போறேன் நண்பா. இல்ல, என்னை விட்டு போகாதே. தயவு செய்து பேசு. போகணும். கோபத்தில் ரோமியோ டைபால்ட்டை கொன்றான். இதற்காக பிரின்ஸ் ரோமியோவை வெரோனாவிலிருந்து துரத்திவிட்டார். ரோமியோ, நீ வெரோனாவிலிருந்து துரத்தப்படுகிறாய். இல்லை, அது நியாயமில்லை. இது என் உத்தரவு. பிரிவுக்கு முன் ரோமியோ மற்றும் ஜூலியட் இருவரும் கடைசியாக சந்தித்துக் கொண்டனர். நீ இல்லாம நான் உயிரோட இருக்க முடியாது. நாம் மீண்டும் சந்திப்போம். ஜூலியட்டின் பெற்றோர் அவளை கவுண்ட் பாரிஸுடன் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். ஜூலியட் மறுத்தாள். அவள் ஏற்கனவே ரோமியோவின் மனைவி. அவள் ஃப்ரையர் லாரன்ஸிடம் உதவி கேட்டாள். ரோமியோ இல்லாம நான் வாழ மாட்டேன். அமைதியாக இரு, அனைத்தும் சரியாகிவிடும். அவர் ஒரு திட்டம் சொன்னார். இந்த மருந்த குடி. 24 மணி நேரம் இறந்தது போல தோன்றும். பிறகு ரோமியோ வந்து உன்னை அழைத்துச் செல்வான். நான் ரோமியோவுக்கு கடிதம் அனுப்புவேன்.
நன்றி, மிக்க நன்றி. ஜூலியட் ஒப்புக்கொண்டாள். அடுத்த நாள் அவள் மருந்து குடித்தாள். அவள் இறந்துவிட்டாள் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஃப்ரையர் லாரன்ஸ் ரோமியோவுக்கு கடிதம் அனுப்பினார். ஆனால் ரோமியோவுக்கு உண்மையான தகவல் சென்றடையவில்லை. அவனுக்கு வந்த செய்தி ஜூலியட் இறந்துவிட்டாள். ரோமியோ துயரம் தாங்க முடியாமல் கல்லறைக்குப் போனான். அவளை பார்த்து அழுதான். என் காதலி இல்லாத உலகத்தில் நான் வாழ மாட்டேன். அவன் விஷம் குடித்தான். ஜூலியட்டின் அருகில் இறந்தான். சில நிமிடங்களில் ஜூலியட் விழித்தாள். ரோமியோ இறந்ததை பார்த்தவுடன் நான் உன்னை விட்டு வாழ மாட்டேனா? அவள் கத்தியால் தன்னைத்தானே குத்திக் கொண்டாள். இருவரின் மரணம் நகரமெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மோன்டேக் மற்றும் கேப்யுலெட் குடும்பங்கள் தங்கள் பகையின் காரணமாக குழந்தைகளை இழந்ததை உணர்ந்தனர். அவர்கள் சமாதானம் செய்தார்கள். இவ்வுலகில் இதைவிட துயரமான காதல் கதை எதுவும் இல்லை, ரோமியோ மற்றும் ஜூலியட் கதையை விட. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.